அப்பா இல்லாம புள்ளைய வளர்க்கறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா? இங்க ஒரு பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட சின்ன வயசுல தன்னையும் தன்னோட அம்மாவையும் அனாதைய விட்டுட்டு போன அப்பாவை சந்திக்கிறா. அப்பா நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலாம். உங்க அம்மா கூட வாழ்ந்தது போர் அடிக்க போய் தான் அவளை விட்டுட்டு போனேன். நீ என்னன்னா மறுபடியும் அவ கூடயே வாழ சொல்ற? வேணா ஒண்ணு பண்ணலாம், உங்க அம்மாவோட நீ தான் இப்ப அழகா இருக்க. உங்க அம்மாவை வேணா விரட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா? அதை கேட்டதும் கோவமான பொண்ணு அப்பாவை அடிக்கிறா. நீ எல்லாம் மனுஷனாடா, எங்க அம்மா இவ்வளவு நாள் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, சரி இனிமேலாவது நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு தான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு என்னோட அம்மா உன் கூட வாழலன்னு. உன்ன மாதிரி ஆட்களெல்லாம் பாக்குறதே பாவம், மரியாதையா வெளியே போயிரு. அவளும் அழுதுகிட்டு அவளோட ரூமுக்கு ஓடி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அம்மா அங்க வந்து அப்பாக்கு காசு கொடுத்து அப்பாவை நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றா. என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோயின் சிங்கிள் மதரா தன்னோட பொண்ணை வளர்த்திருந்திருப்பா. ஒரு நாள் பொண்ணு தன்னோட அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்காக தான் ஹீரோயின் தன்னோட பொண்ணுக்கு அப்பாவை நடிக்க இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஆனா உங்க பொண்ணுகிட்ட தான் வெறுப்பு உண்டாக்குறதுக்காக கொஞ்சம் மோசமா பேசிட்டேன், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க, நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னா ஒண்ணு கேக்குறேன், அந்த பொண்ணோட அப்பா எங்க இருக்காங்க? என்னோட பொண்ணுக்கு அப்பா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதை கேட்டதுமே அவன் ஷாக் ஆகுறான். ஹீரோயினும் தன்னோட வாழ்க்கையில நடந்ததை சொல்றா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா. ஆனா கடைசியில அந்த பையன் ஹீரோயினை ஏமாத்திட்டு ஓடி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவிச்சு இனிமே வாழ்க்கையில யார் தயவும் இல்லாம தனியா வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பா. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தனிமையை உணர்ந்தவ தனக்கு துணையா அனாத ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருந்திருப்பா. ஹீரோயினோட கதையை கேட்டு அவனும் ஆச்சரியமா பாக்குறான். ஏங்க அப்படி பாக்குறீங்க? ஆம்பளைங்க தயவு இல்லாம பொண்ணுங்களால வாழ முடியுமான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அப்படி நினைக்கலங்க. உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே யார் தயவும் இல்லாம அவங்க வாழ்க்கையை அவங்க கெத்தா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் அதை கேட்டு சந்தோஷப்படுறா. இது நான் உங்களுக்கு பண்ண உதவியா இருக்கட்டும்னு ஹீரோயின் கொடுத்த பணத்தை அங்கேயே வச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ஆம்பளைங்கள்லயும் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறா.